وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1443 ரபீஉல் அவ்வல் மாதம் 30ஆம் திகதி புனித மஸ்ஜிதுன் நபவியிலே இமாம் அஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் ஒற்றுமையின் அவசியம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தார்கள். மேலும் எவர் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ அவருக்கு அவரின் காரியத்தில் அவன் எளியதை ஆக்குவான். அதே போல் அந்த சொர்க்கம் எத்தகையதென்றால் நாம் அடியார்களில் பயபக்தி உடையவர்களுக்கு அதை நாம் அனந்தரமாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அஞ்சக்கூடிய விடயங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திருக்குர்ஆன் வசனங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, ஒற்றுமையாக இருப்பதன் அவசியம், ஒன்றுபடுவதின் அவசியம் இஸ்லாத்திலே மிகவும் மகிமை பெறுகிறது. நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிளவு கருத்து வேறுபாடுகளை களைந்து விடுவதிலும் ஒற்றுமையாக இருப்பதிலும் கண்ணும் கருத்துமாக போதித்து வந்திருப்பதை நாம் காணலாம். நிச்சயமாக ஷரியாவை பொறுத்தவரையிலே ஒற்றுமையை ஏவுகிறது. எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிளவை தடுக்கிறது. இவ்வாறு ஒன்றுபட்டு பிளவுகளை தவிர்த்து நடக்கின்ற போது இது மார்க்கத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. உண்மையிலே இந்த ஒற்றுமையை கைப்பிடித்து பிளவை களைவதனூடாகத்தான் உலகத்திலே வாழ்வு என்பது இருக்கிறது. ஒற்றுமை இல்லை என்றால் வாழ்வு நிலை பெற மாட்டாது. இதன்படி செயல்படாவிடின் சுவர்க்கம் என்பதை அடைய முடியாது. ஒற்றுமையாக இருக்கின்ற போதுதான் சுவர்க்கத்தையும் அடைய முடியும். அதே போல் ஒற்றுமையாக இருக்கின்ற போது சமூகத்துக்கான பாதுகாப்பாக அது அமைகிறது. விரிசல், குழப்பம், முரண்பாடு, கெடுதிகள், மோதல், விரோதம் இவைகளெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ஒற்றுமை ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் தனியார் மற்றும் பொது நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஒன்றுபடுதல் என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. அதே போல் பாதுகாப்பு, நீதி மற்றும் ஸ்திரத்தன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒற்றுமை கட்டாயமாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا அந்த இறை வசனத்திலே அல்லாஹ் கூறும்போது, மேலும் நீங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதமாகிய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் கருத்து வேறுபட்டு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். மேலும் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு விரோதிகளாக இருந்த சமயத்தில் அவன் உங்கள் இதயங்களுக்கிடையே அன்பு பிணைப்பை உண்டாக்கினான். ஆகவே அவனுடைய பேரருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். அதற்கு முன்னர் நீங்கள் நரக நெருப்பு குழியின் விளிம்பில் மீதிருந்தீர்கள். அதிலிருந்தும் அவன் உங்களை ஈடேறச் செய்தான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான் என்று சூரா ஆல இம்ரான் 103வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒன்றுபடுகின்ற போது, ஒற்றுமையாக இருக்கின்ற போது அங்கே நமக்கு உறுதியாக இருக்கிறது. எப்போது அந்த ஒற்றுமை இழக்கப்படுகிறதோ அங்கே பிரிவினையும் பிளவும் வலுவற்ற தன்மையும் ஏற்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, மேலும் அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் நன்மைக்கும் அல்லாஹ்வுடைய பயபக்திக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம். وَتَعَاوَنُوا عَلَى الْبِرِّ وَالتَّقْوَى وَلَا تَعَاوَنُوا عَلَى الْإِثْمِ وَالْعُدْوَانِ என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போல் விசுவாசம் கொண்ட ஆண்களும்
விசுவாசம் கொண்ட பெண்களும் அவர்களில் சிலருக்கு உற்ற நண்பர்களாக இருக்கின்றனர். மேலும் அல்லாஹ் கூறும்போது நிச்சயமாக விசுவாசிகள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்களே என்று கூறுகிறான். எனவே தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள், அல்லாஹ்வை அவனின் மார்க்கத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன், பாதுகாவலனில் அவன் நல்லவன், மேலும் நல்ல உதவியாளன் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. மேலும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் எவர் அல்லாஹ்வை அவனது மார்க்கத்தை பலமாக பற்றி கொள்கின்றாரோ அப்போது அவர் திட்டமாக நேரான பாதையில் செலுத்தப்பட்டு விட்டார் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மோமின் இன்னும் ஒரு மோமினுக்கு எவ்வாறு என்பதை பற்றி உதாரணம் கூறும்போது நபி அவர்கள் ஒரு கட்டிடத்துக்கு ஓமானம் கூறினார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு உடலுக்கு ஒப்பாக ஓமானம் கூறினார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மோமினுக்கு ஒரு மோமின் என்பது ஒரு கட்டிடம் போன்றது, அதில் ஒன்று மற்றொன்றை பலப்படுத்துகிறது. மேலும் நபி அவர்கள் தங்களது விரல்களை பின்னி பிணைத்து உதாரணப்படுத்தினார்கள். ஒரு கட்டிடத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் இன்னும் ஒரு கற்களுக்கு எவ்வாறு உறுதுணையாக, உதவியாக, ஒத்தாசையாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி ஏனைய விசுவாசியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு கட்டிடத்தை நபி அவர்கள் உதாரணம் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் இறை விசுவாசிகள் அவர்களின் பாசம், கருணை, அனுதாபம் இவைகளில் ஒரு உடலை போன்றது. அதில் ஒன்று ஏதாவது முறையிட்டால் உடல் முழுவதும் காய்ச்சலால் விழித்திருந்து தடுமாறுகின்றன. ஒரு உடலிலே ஒரு உறுப்புக்கு ஏதாவது வலிகள், நோய்கள் ஏதாவது ஏற்பட்டு விட்டால் உடல் உறுப்புகள் அனைத்தும் அதனுடன் சேர்ந்து சிரமப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் ஒரு முஃமினுக்கு துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற போது ஒரு உடலை போன்று முஃமின்கள் இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நாம் இரண்டாவதாக பார்ப்போமானால் இணக்கம், பிணைப்பு, இது சமூக பலம் மற்றும் சீர்திருத்தத்துக்கான வழியாக இருக்குது. ஒற்றுமையாக இருப்பதென்பது சமூகத்துடைய பலமும் வலிமையும் சீர்திருத்தமும் அதிலே தங்கி இருக்கிறது. ஒற்றுமை, சமூகத்தன்மை, ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல், நல்லிணக்கம், ஒற்றுமை, இரக்கம், உண்மைக்கு உதவுதல், கருத்து வேறுபாடுகளை துரத்தல் ஆகியவை இவைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சமூகம் பாதுகாப்பாக ஒதுங்கும் ஒரு வாழ்விடமும் கோட்டையுமாக இந்த சீர்திருத்தம், அதாவது இணக்கம், ஒற்றுமை இருக்கிறது. அதே போன்று ஒற்றுமையாக இருக்கின்ற போது மார்க்கம் என்பது, ஷரியா என்பது வலிமையாகும். உலக நன்மைகள் அனைத்தையும் பாதுகாப்பதற்கு இது உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வழிகெடுக்கும் குழப்பங்கள் வரும்போதெல்லாம் இந்த ஒற்றுமை ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எதிரிகளின் சதி மற்றும் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் ஒற்றுமை ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, துண்டித்து நடத்தல், எதிராக ஒருவருக்கொருவர் திட்டமிடல், பிளவுபடல், கருத்து வேறுபாடு, குழப்பம், தீமையின் வாயிலை திறத்தல் போன்றவைகளை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக தடுத்துள்ளான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது, மேலும் தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்ததன் பின்னரும் தங்களுக்குள் பிரிவை உண்டாக்கி கொண்டு கருத்து வேறுபட்டு போனார்களே, அத்தகையோரை போல் நீங்களும் ஆகிவிட வேண்டாம். அத்தகையோருக்குத்தான் மறுமையில் மகத்தான வேதனை உண்டு என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, மேலும் அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறும்போது, உங்களுக்குள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், அவ்வாறாய் நீங்கள் தைரியத்தை இழந்து விடுவீர்கள், மேலும் உங்கள் வலிமை குன்றிவிடும். மேலும் அல் குர்ஆன் கூறுகிறது, மேலும் இணை வைத்துக் கொண்டிருப்போரில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அதே போல் சூரா அர்-ரூம் 32வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், தங்கள் மார்க்கத்தை பலவாறாக பிரித்து பல பிரிவினர்களாக ஆக்கிவிட்டனரே, அத்தகையோரில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவ்வாறு பிரிந்த ஒவ்வொரு பிரிவாரும் தங்களிடம் உள்ள தவறானதை கொண்டு சந்தோஷப்படுபவர்களாக இருக்கின்றனர் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிமின் சகோதரனாக இருக்கிறான். அவன் அநியாயம் செய்ய மாட்டான், பிறருக்கு எதிராக சதிமோசம் செய்ய மாட்டான், அந்த மோமினை பொய்ப்பிக்க மாட்டான், அவனை ஒரு கேவலமானவனாக இகழ மாட்டான்,
ஒரு முஸ்லிமுடைய இரத்தம், அவனது பொருளாதாரம், அவனது மானம், கௌரவம் எல்லாம் புனிதமானதாகும். அதில் எல்லை மீறுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது, ஹராமாக்கி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபி அவர்களின் உபதேசங்களை நாம் பார்ப்போமானால், நபி அவர்களுடைய உபதேசங்களிலே ஒற்றுமையின் அவசியமும் வேற்றுமையின் விபரீதமும் பற்றி ஏராளமான உபதேசங்களை நாம் காணலாம். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு அடிமை தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள். அக்காலத்தில் பல கருத்து முரண்பாடுகளை காண்பீர்கள். அப்பொழுது எனது வழிமுறையை பின்பற்றுங்கள். மேலும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் வழிமுறையை பின்பற்றுங்கள். கடைவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நூதன விடயங்களை எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு நூதன பித்அத் செயல்களும் வழிகேடாகும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மேலும் அல் குர்ஆன் கூறுகிறது, மேலும் உங்களில் அநியாயம் செய்தோரை மட்டுமே குறிப்பாக பிடிக்காத வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதனால் ஏற்படும் விளைவு உங்களையும் சூழ்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடினமானவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஃபித்னாக்களையும் எச்சரிக்கை செய்திருக்கிறான். எனவே தீங்கிழைக்கக்கூடிய, பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களுக்கான காரணிகளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் குழப்பம், ஃபித்னா மற்றும் வேற்றுமை பற்றிய எச்சரிக்கைகளை நாம் ஏராளமான வசனங்களையும் ஹதீஸ்களையும் காணலாம். ஷரீஆவை பொறுத்தவரையிலே, மார்க்கத்தை பொறுத்தவரையிலே பொதுவாக எல்லா விதமான குழப்பங்களையும் தடை செய்திருக்கின்றது. குறிப்பாக சில குழப்பங்கள், அந்த குழப்பம் செய்பவருக்கு மாத்திரம் அந்த தீங்குகள் ஏற்படலாம். அதே போன்று அந்த குழப்பத்தினூடாக அனைவருக்குமாக சில தீங்குகள் ஏற்படும். ஒருவர் செய்யக்கூடிய அந்த ஃபித்னாவின் காரணமாக அவருடன் மாத்திரம் குழப்பம், ஃபித்னாக்கள் சுருங்கி விடாமல் அது சமூகத்தை தாக்கும் என்றால் அவ்வாறான குழப்பங்களை இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. அதே போன்று சமூகத்தாருடன் சேர்ந்து நடக்காமல் தனித்து செல்வது, பிரிந்து செல்வது, இவைகளை எல்லாம் எச்சரிக்கை செய்கிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், யார் இஸ்லாமிய ஜமாஅத்தை, அந்த கூட்டத்தை விட்டு பிரிந்து நடக்கிறார்களோ அவருடைய களத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் அந்த கயிற்றை விட்டும் அவர் கலட்டி கொண்டவராக கருதப்படுவார் என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு காளையின் கழுத்திலே ஒரு கயிறு எவ்வாறு உதவியாக அதனை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கின்றதோ அதே போன்று சமூகத்தாருடன் சேர்ந்து நடப்பதை, இஸ்லாமிய உம்மாவை சேர்ந்து நடப்பது அவர் உறுதியாக கட்டுக்கோப்புடன் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்றுதான் ஒற்றுமையாக இருங்கள். இஸ்லாமிய சமூகம் என்பது அனைவருமாக சேர்ந்து ஒரே நேரத்தில் வழிகேட்டின் பால் ஒன்றுபட மாட்டார்கள். அங்கே வழிகேடு இருக்கின்ற போது அனைத்து சமூகமும் ஒட்டுமொத்தமாக ஒன்றுபட மாட்டார்கள் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் இஸ்லாமிய சமூகத்துடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் உபதேசமாக கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் மாத வலைஸ ஃபீ உனுகிஹி பைஅ மாத மீதத்தன் ஜாஹிலியா. அதாவது யார் ஒரு மனிதன் பைஅத் உடன்படிக்கை, ஆட்சியாளர்கள் பொறுப்பாளர்களுக்கு உடன்படிக்கை இல்லாமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாஹிலியா, அறியாமை காலத்திலே இறந்தவரை போன்றவராக மரணிக்கிறார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லா நிலைகளிலும் முரண்பாடுகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் தடை செய்யப்பட்டதாக இருப்பதை நாம் காணலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே 3வது கலீஃபாவாக இருந்தவர்கள். அவர்கள் மினாவிலே தொழுகையை நடாத்துகின்ற போது 4 ரக்காத்துக்களாக தொழுகையை நடத்தினார்கள். இந்த நேரத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை தடுத்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அமீருல் முஃமினீன், கலீஃபாவை நீ குறை கூறுகிறாயா என்று சொல்லப்பட்டது. அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அதாவது அல் ஹிலாஃபு ஷர்ருன், அதாவது கருத்து வேறுபாடு என்பது தீயது என்று அங்கே கூறினார்கள். எனவே நாம் சமூகத்துடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே கருத்து வேறுபட்டு முரண்பட்டு பிரிந்து செல்வது அது கேடாகும் என்பதை அவர்கள் உதாரணப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே,
அடுத்ததாக இவ்வுலகின் சோதனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியமும் மறுமைக்காக பாடுபட வேண்டியதன் அவசியமும் பற்றி நாம் அல் குர்ஆனிலே ஏராளமான திருக்குர்ஆன் வசனங்களையும் நபியுடைய போதனைகளையும் நாம் காணலாம். மறுமையை மறந்து உலக பித்னாவில் வீழ்வதின் எச்சரிக்கையை பற்றி நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றி என்பது ஒற்றுமையில் தான் இருக்கிறது. மறுமைக்கான செயல்கள், உலக சீர்திருத்தம் மற்றும் வளர்ச்சிக்கான செயலாக இந்த ஒற்றுமை இருக்கிறது. அதே போன்று மார்க்கத்தை மகிமைப்படுத்தும், முஸ்லிம்களின் தேவைகளை நிறைவேற்றும், யாசிப்பதின் இழிவு நிலையிலிருந்து விடுபட்டு நன்மையின் பால் செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். எனவே இவ்வுலகத்திலே சோதனைகள் வரும்போது அதனை எச்சரிக்கையுடன் நாம் மறுமைக்காக தவிர்த்து கொள்ள வேண்டும், மறுமையை லட்சியமாக கொள்ள வேண்டும். அதுதான் நமது வெற்றியும் மறுமைக்கான சந்தோஷமான இடமும் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான், மனிதர்களே, அல்லாஹ்வுடைய வாக்கு என்பது உண்மையாகும். இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். எனவே அல்லாஹின் விடயத்திலே ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று இந்த உலக வாழ்வு என்பது விளையாட்டும் கேளிக்கையுமாக இருக்கிறது. மறுமை வாழ்வுதான் நிரந்தரம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போல் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொருவரும் மரணம் என்பதை அனுபவித்தே தீர வேண்டும். நிச்சயமாக முழுமையான கூலிகள் கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமையில் தான். யாரெல்லாம் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். எனவே இந்த உலக இன்பம் என்பது ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய இன்பமாகும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, துறவரம், அதாவது இந்த துறவரம் என்பது போட்டிகள், சச்சரவுகளை தடுப்பதற்கான ஒரு காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த துறவரம், அதாவது உலகத்திலே பற்றற்ற முறையிலே, அதாவது அளவு கடந்து ஆசை கொள்ளாமல் இருப்பதென்பது சச்சரவுகளை, பிரச்சினைகளை, குழப்பங்களை தடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஹலால் ஹராம் பாராது உலகை ஒன்று சேர்ப்பதின் பால் முற்படுவது அவனுக்கு மிகவும் மோசமான கெடுதியான விடயமாகும். அதே போன்று சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தீங்காக அமைய போகின்றது. அதே போன்றுதான் இவ்வாறாக உலக ஆசையிலே மூழ்கி விடுவதென்பது அது பிறருடைய உரிமையில் அத்துமீறுவதாகவும் கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, பிறருடைய உரிமைகள், சொத்துக்களில் செய்யும் அநியாயம் பேச்சுக்களில் பிளவை ஏற்படுத்தும், தொடர்பாடல்களை மழுங்கடிக்கும். அதே போன்று வாதாட்டம், விவாதம், கஞ்சத்தனம் ஆகியவைகளில் ஆர்வத்துடன் போட்டி போடுவது உள்ளங்களில் குரோதத்தையும் வெறுப்பு மற்றும் புறக்கணிப்பை உருவாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உஹது யுத்தத்திலே கொலை செய்யப்பட்ட அந்த சஹாபாக்களுக்காக பிரார்த்தனை புரிந்துவிட்டு மிம்பர் மேடையிலே ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அதாவது கடைசி உபதேசம் போன்ற ஒரு உபதேசத்தை செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் முந்து சென்று விட்டேன், அதாவது ஹவுதுல் கௌசரை நான் எடுத்துக் கொள்வேன், அங்கே நான் உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். இவ்வாறு கூறிவிட்டு அந்த உபதேசத்தின் இறுதியிலே கூறுகிறார்கள், நான் எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பதை நான் உங்களுக்கு பயப்படவில்லை, மாறாக உலகம் உங்களுக்கு நிரப்பமாக கிடைத்து அதிலே போட்டி போட்டுக்கொண்டு இதனூடாக ஒருவரை ஒரு யுத்தம் செய்யக்கூடிய நிலைக்கு மாறிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று உலக பற்றற்ற தன்மையை அவர்கள் அங்கே உணர்த்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நபி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகம் என்பது பசுமை நிறைந்த இன்பகரமான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே, பசுமையான உலகத்திலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் பிரதிநிதிகளாக ஆக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வை இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களையும் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகம் என்பது இது மனிதர்கள் அதிகமானவர்களை மார்க்கத்திலிருந்து தடை செய்கிறது. அதே போன்று இந்த உலக அலங்காரம், அதன் இன்பம், மனோ இச்சை அழிந்து போகும் இந்த சுகண்டிகளுக்காக அந்த மனிதனை ஏமாற்றுகிறது என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த முரண்பாடு என்பது, அதாவது இந்த ஹிலாஃபா, அதாவது ஹிலாஃப்
கருத்து வேறுபாடு என்பது இந்த சமூகத்தில் எப்போது ஏற்பட்டதென்றால், ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே முனாஃபிகீன்கள் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டார்கள் அல்லவா, அப்போதிருந்துதான் இந்த கருத்து வேற்றுமை என்பது ஆரம்பமானது. ஆனால் காரணத்தை எடுத்து பார்ப்போமானால், உலக ஆசை, அதாவது பட்டம் பதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இழிவைத்தான் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் அதே போன்று ஒரு மனக்கசப்பை நான் எடுத்துக் கொண்டார்கள். இவ்வாறாக உலகத்திலே அவர்கள் பட்டம் பதவிகளை அடைந்து கொள்ள வேண்டும், உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புறப்பட்டவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு கெட்ட நிலைக்கு மாறி அழைக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் நபித்துவம் கிடைத்து வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாம் பார்ப்போமானால், இந்த உலகம் என்பது அதிகமானவர்களுக்கு ஃபித்னாவாக குழப்பமாக அமைந்திருக்கிறது. அங்கே விவாதங்கள் நடைபெறுகின்றன. அங்கே ஒருவரை ஒருவர் நேசிப்பதென்றால், சகோதரத்துவம் கொள்வதென்றால், அங்கே அவர்களுக்கு மத்தியிலே பிரயோஜனங்கள் இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் உறவாடுவார்கள். ஒன்றோடொன்று உடன்படுவார்களாக இருந்தால் அங்கே அவர்களுக்கு ஏதாவது அங்கே லாபகரமான விடயங்கள் இருக்கும். அங்கே குரோதங்கள், ஒருவரை ஒருவர் துண்டித்து நடப்பது, வெறுத்து நடப்பதெல்லாம் எதற்காகவென்றால் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவரை கோபிப்பார்கள், துண்டித்து நடப்பார்கள், வெறுப்பார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதனை கவனிப்பது, ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை தீர்மானிப்பதெல்லாம் உலக லாபம் இருந்தால் அவன் நல்லவன், உலக லாபம் இருந்தால் அவனை நண்பனாக எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கவலைகரமான ஒரு காலத்திலே நாம் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்று இவைகள் எல்லாம் மனோ இச்சைகள் எல்லாம் கருத்து வேற்றுமை படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. இந்த காலத்திலே அல்லாஹுக்காக கோவிப்பது என்பது, அல்லாஹுக்காக நேசம் கொள்வது என்பதெல்லாம் மிகவும் அற்பமானதாக மாறிவிட்டது. கோபிப்பதென்றால் அங்கே அவனுக்கு ஒரு சுயலாபம் இருக்கும், நேசிப்பதென்றால் அவனுக்கு ஒரு சுயலாபம் இருக்கும். அல்லாஹுக்காக கோபிப்பது என்பது, அல்லாஹுக்காக நேசிப்பது என்பதெல்லாம் குறைந்து காணப்படுவதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக இந்த காலத்திலே ஒரு மனிதன் ஒருவனை நேசிப்பதென்றால், நண்பனாக சகோதரனாக எடுத்துக் கொள்வதென்றால் பெரும்பாலும் அது உலக விடயத்துக்காகத்தான் இருக்கும். அந்த நேரத்திலே அந்த நண்பன் அவன் எதையும் பார்க்க மாட்டான். அவன் மூலமாக எனக்கு உலக லாபம் இருக்கிறதா, எனக்கு பயன்பாடுகள் இருக்கிறதா என்பதை மட்டும் குறிக்கோளாக கொண்டு நட்பு கொள்ளக்கூடிய ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த உலக ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிம், ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்விடத்திலே அவனது இந்த உலகத்தின் நிலையை பற்றி, உலகத்தின் பெருமதியை பற்றி அவன் அறிந்து கொள்வான் என்றால் அது அவன் நேராக நடப்பதற்கு உதவியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகம் ஒரு ஈயுடைய இறக்கைக்கு சமனாகும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகம் ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு பெருமதியாக இருக்கும் என்றால், அல்லாஹ் காஃபிருக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு குடிப்பதற்கு தண்ணீர் சொட்டை கூட கொடுத்திருக்க மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஈயுடைய இறக்கை அளவுக்கு கூட பெருமானமற்றதாக உலகம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபா தோழர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் 70 அஸ்ஹாபு சுஃபா தோழர்களை பார்த்தேன். அங்கே அவர்களுக்கு முழுமையான உடல்களை மறைப்பதற்கான ஆடைகள் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே பக்குவமாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் முஹாஜிரின்களுடைய வலுவிழந்த, அதாவது பலவீனர்களிடத்திலே நான் இருந்தேன். அந்த நேரத்திலே அவர்களுடைய உடல்களை மறைப்பதற்காக ஒருவரை ஒருவர் சேர்ந்து மறைக்கக்கூடிய காட்சியை கண்டேன் என்று அவர்கள் கூறிவிட்டு கூறுகிறார்கள், எங்களுக்கு மத்தியிலே வாசித்துக் கொண்டிருந்தோம். அப்போது நபி அவர்கள் வந்தார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் ஒருவர் எழும்பினார். நபி அவர்கள் அவர்களை பார்த்து கூறினார்கள், உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், நாளைய மறுமையிலே உங்களுக்கு பரிபூரணமான ஒளி கிடைக்கும். சுவர்க்கத்திலே, அதாவது வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு முன்னதாக அரை நாட்களுக்கு முன்னாக நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று நபி அவர்கள் அவர் நன்மாராயம் கூறினார்கள்.
பணக்காரர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு முன்னால் அரை நாள் என்பது 500 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைவீர்கள் என்று அந்த உலக பற்றற்ற தன்மையிலே இருந்த தோழர்களுக்கு நபி அவர்கள் நன்மாராயம் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு உலகம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், உலகத்திலே விசாலமான வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அந்த முஹாஜிரீன்கள் நாட்டை துறந்து, பிறந்த ஊரை துறந்து, குடும்பத்தினரை துறந்து அவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாக உங்களுக்கு உலகம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அதற்காக அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள், அல்லாஹை வணங்குங்கள், அவனுக்கு மாறு செய்து விட வேண்டாம். உலகத்திலே பற்றற்ற முறையிலே ஒரு பரதேசியாக வாழ்வதற்கு அதற்கு தேவையான காரணங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பற்றற்ற தன்மை உலகத்திலே அளவுக்கு அதிகமாக மூழ்காமல் இருப்பது என்பது நமக்கு மத்தியிலே குழப்பங்கள், முரண்பாடுகள், விவாதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த உலக பற்றற்ற தன்மை ஒரு காரணமாக அமையும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், உலகத்திலே நீங்கள் பரதேசியாக இருங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் பரதேசியாக இருங்கள், மக்கள் உங்களை விரும்புவார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதாவது பற்றற்ற தன்மை என்பது, அதாவது பரதேசியாக இருப்பது என்பது அதன் விளக்கம் என்னவென்றால், ஹராமான விடயங்கள் வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், அதனை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் எதனை உங்களுக்கு தந்திருக்கிறானோ அதனை கொண்டு போதும் என்ற மனப்பான்மையுடன் அதனை எடுத்துக் கொள்ள வேண்டும். செயல்பாடுகளை மறுமைக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உலகத்துக்கு அடிமையாகி அங்கே சரணாகதியாகி விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகம் கிடைக்கின்ற போது எச்சரிக்கையுடன், இது எனக்கு சோதனைக்காக கொடுக்கப்பட்டுள்ளது, இதனூடாக நான் வழி தவறி விடுவேனோ என்ற ஒரு அச்சத்துடன் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய சொத்துக்கள், வாழ்வாதாரங்களை அடைந்து கொள்வதற்காக அவர்களிடத்திலிருந்து அந்த சொத்துக்கள் நீங்க வேண்டும் என்ற கெட்ட கீழ்த்தரமான எண்ணங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு அல்லாஹ் கொடுத்தவைகளிலே பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதுதான் பற்றற்ற தன்மையாக உலகத்திலே மூழ்காமல் இருப்பதற்கு ஒரு போதுமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக 6வதாக நாம் ஆட்சியாளர்களுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும். எவ்வாறு என்றால், முன்னோர்கள் நல்லவர்கள் எவ்வாறு உபதேசம் செய்தார்களோ அதே போன்று உபதேசத்துடன் இருப்பதென்பது அது சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு உபதேசம் செய்வது என்பது சமூகத்துக்கான பாதுகாப்பும், சமூக ஒற்றுமையும், சமூக வலிமையும் ஃபித்னாக்கள் வருகின்ற போது உறுதியாக இருப்பதற்கு அவைகள் ஒரு காரணமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, எதிரிகள் நம்மை வேட்டையாட வருகின்ற போது நம்மை பாதுகாக்கும் ஒரு கேடயமாகவும் இருக்கிறது. எல்லா விதமான ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே தொடராக ஆட்சியாளர்களுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும். அந்த உபதேசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், முன்னோர்கள் நல்லவர்கள் சாலிஹானவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எவ்வாறு உபதேசம் செய்தார்கள் என்ற அந்த வழிமுறையிலே உபதேசம் செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் உபதேசம் செய்வோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சத்திலும் நன்மையிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப நடந்து கொள்வோம் என்றால் அது சமுதாய பாதுகாப்புக்கு ஒரு காரணமாக அமையும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் 3 விடயங்களை பொருந்தி கொண்டான், 3 விடயங்களை மறக்கிறான். அல்லாஹ்வை நீங்கள் அதாவது ஏகத்துவத்துடன் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வின் கயிற்றை குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். 3வது, உங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுக்கு பொறுப்பாக இருப்பவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. பிரச்சனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் வரும்போது அல் குர்ஆனின் பாலும் அல் ஹதீஸின் பாலும் மீள வேண்டுமே அல்லாமல் கருத்து வேற்றுமை பட்டுக்கொண்டு நமது ஒற்றுமையை சீர்குலைத்து பலவீனர்களாக மாறுவதை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 7வதாக நாவின் ஆபத்து பற்றி நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளை
விபரீதங்களை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே சில சந்தர்ப்பங்களில் ஒரு வார்த்தை அல்லது ஒரு எழுத்து சமூகத்தை துண்டு துண்டாக பிளவடைய செய்துவிடும். அவருடைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடும். உங்களுக்கு மத்தியிலே பிரச்சினைகளையும் கருத்து வேற்றுமைகளையும் ஏற்படுத்திவிடும். மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தாந்தோன்றித்தனமாக நடப்பதற்கு சில வார்த்தைகள், சில எழுத்துக்கள் காரணமாக அமைந்துவிடும். உண்மையை விட்டு வழிகெடுப்பது, அதே போன்று கருத்து வேற்றுமை என்பது விசாலமாக பறந்து கிடப்பதற்கு சில வார்த்தைகளோ அல்லது சில வார்த்தைகளோ காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் கூறினால் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், நல்லதையே கூறட்டும், அவ்வாறு இல்லை என்றால் வாய் மூடி மௌனியாக இருக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாவின் மூலமாக வரக்கூடிய விபரீதங்களை பற்றி அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது சில வார்த்தைகள் பல கேடுகளையும் விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கும் என்பதை நபி அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்றால், நாவு என்பது ஒரு வாளை விட மிகவும் கடினமானதாக இருக்கிறது. ஒரு வாளினால் எவ்வாறு ஒருவரை வெட்ட முடியுமோ, கொலை செய்ய முடியுமோ, பல தீங்குகளை ஏற்படுத்த முடியுமோ, அதை போன்றுதான் நாவு மிகவும் கூர்மையானதாக பாரதூரமானதாக இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே நாம் நமது நாவை எவ்வாறு கூர்மையாக இருந்து தீங்குகளையும் ஏற்படுத்துமோ, நாவு தீங்குகளை ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து விடாமல் நாவை கண்காணிக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் இதனூடாக கூறுகிறார்கள். அவ்வாறு இருப்போம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக சமூகத்துக்கு மத்தியிலே அருளையும் மார்க்கத்துக்கான பாதுகாப்பையும் குழப்பத்துக்கான தீர்வையும் அல்லாஹ் தருவான். நாவை பாதுகாத்துக் கொண்டால் பலவிதமான தீங்குகளிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நிஅமத்துக்கள், பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, இவைகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுக்கு வணக்கங்கள் செலுத்தி அவனை நெருங்குவதற்கு முற்படுவதோடு ஹராமான எல்லா விடயங்களையும் ரகசியமாகவும் தனியாகவும் இருக்கின்ற நேரத்திலும் சரி, பகிரங்கமாக இருக்கின்ற நேரத்திலும் சரி, ஹராமானவைகளை, தடுக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமை என்பது நமது பலமும் வலிமையும் அருளும் அபிவிருத்தியும் பாதுகாப்புமாக இருக்கிறது. எனவே எவ்வாறு ஒன்றுபட வேண்டும் என்று அல்லாஹும் அவனது தூதர்களும் கூறியிருக்கிறார்களோ அந்த வழியில் ஒற்றுமையாக கடைசி வரை பயணிப்பதற்கு, ஒற்றுமைக்கான காரண வேலைகளில் ஈடுபடுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இலகுத்தன்மைகளையும் அல்லாஹ்வின் அருளையும் தந்தருள்வானாக. ஆமீன்.